மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பிரெயின் எக்ஸாமினேஷன் பண்ண சொன்னாங்க. 2 பிரெயினுமே, லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகுதா, சுயநலவோட தான் இருக்காங்க, சரியா சாப்பிட்றாங்களா அப்படின்னு பார்த்து மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் ஐயா கொடுக்கும். யார் மனநோயாளி என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். கமலஹாசன் மனநோயாளியாக நடித்திருக்கிறார். உண்மையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பது அண்ணாமலை. ஒரே ஒரு ராஜ்யசபாவுக்காக நீ விலை போயிட்டியேங்கிறாப்புல அண்ணாமலை. அவர் ராஜ்யசபா உறுப்பினர் ஆகணும் வேண்டும் என்று நினைத்திருந்தால் ஏற்கனவே பாஜக தருவதாகத்தான் சொன்னாங்களே, அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் பாஜகவை நிராகரித்தார், ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. இன்றைக்கு உலக நாயகன் என்று வர்ணிக்கப்படுகிற கமலஹாசன் சனாதன எதிர்ப்பு பேசுகிற போது அது உலகம் முழுக்க பேசுபொருளாக மாறுகிறது. நம்மளுடைய அடிமடியிலே கை வைக்கிறானே RSS சித்தாந்தம் குறித்து கமலஹாசனே பேசுகிறார் என்று சொன்னால் அண்ணாமலைக்கு ஒரு நடுக்கம் வந்து விட்டது. இந்த 2 கழகங்கள் தான் இந்த நாட்டை சீரழித்து விட்டது, தமிழ்நாட்டை சீரழித்து விட்டது என்று சொல்லுகிற அன்புமணி ராமதாஸ் அவர்களே, எதுக்கு திமுக கூட்டணிக்கு நீங்க ஏன் தவம் கிடந்தீங்க, ஏன் காத்து கிடந்தீங்க? நீங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினரே அவங்க தந்தது தானே, அதிமுக தந்தது தானே. அப்ப முழுக்க அதிமுகவுடைய பல்லக்குகளிலே நீங்கள் பவனி திமுகவினுடைய பல்லக்குகளிலே நீங்க பவனி எல்லா அதிகாரத்தையும் சுவைத்து விட்டு நீங்க கடைசியா என்ன சொல்லுங்க, இந்த நாட்டை சீரழித்ததே நீங்கள் தான் என்று சொல்லுவது நன்றி கட்டத்தனம். டெல்லி ஹரியானா விவசாயிகள் மீது நீங்கள் வன்முறை ஏவி விட்டு, தடியடி ஏவி விட்டு, தண்ணீர் குண்டுகளை பாய்ச்சி விட்டுட்டு, அவர்கள் கண்களை குருடாக்கி விட்டு, துப்பாக்கி சூடு நடத்தி அவர்கள் உயிர்களை பழி வாங்கி விட்டு அவ்வளவு பெரிய துரோகத்தை செய்த கட்சியே அவங்க கூட்டணியில் இருந்துகிட்டு சொல்றாங்க ஆதார விலையை நாங்க வாங்கி தருவோம். எப்படி வாங்கி தருவீங்க? NLC நாங்கள் நிரந்தரமாக மூடுவோம். எப்படி மூடுவீங்க? எல்லா துரோகங்களையும் மத்திய அரசு செய்கிறது. அந்த பழியை தூக்கி நீங்க முழுக்க மாநில அரசின் மீது அந்த பழியை தூக்கி நீங்க போட்டீங்கன்னா எல்லாம் சரியாகி விடுமா? எனவே ராமதாஸுக்கு தான் கடைசி தேர்தல். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ தேர்தல் களம் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஃபுல்லா நாலா பக்கத்துல இருந்து தேர்தல் பிரச்சாரமும் பரப்புரையும் தான் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போது கமல் பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய தலைநகரம் டெல்லியிலிருந்து இப்போ நாக்பூரா மாறப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, கமலஹாசன் அவர்கள் ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்க்கணும், இது என்னுடைய அட்வைஸு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லியிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமலஹாசன் அவர்களுடைய பிரச்சாரம் வெகுஜன மக்களை மிகப்பெரிய அளவிலே ஈர்க்க தொடங்கிவிட்டது. அவர் சாதாரண ஒரு திரைப்பட நடிகராக அவர் பிரச்சாரத்தை தொடங்குவார் என்று பார்த்தால், தத்துவார்த்தமாக சித்தாந்த ரீதியாக என்ன நடக்கிறது என்பது குறித்து அவர் பேசுகிறார். நாக்பூரிலே தான் RSSனுடைய தலைமை அலுவலகம் இருக்கிறது. மீண்டும் பாஜக ஜெயித்தால் இந்தியாவினுடைய தலைநகராக நாக்பூர் மாறிவிடும் என்று சொல்வதற்கு அர்த்தம் நேரடியாக தலைநகரமாக மாற்றுவது அல்ல. அந்த தத்துவத்தை இந்தியா முழுமைக்கும் அவர்கள் நடைமுறைப்படுத்தி விடுவார்கள் என்கிற ஒரு கருத்தை தான் அவர் அப்படி சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் கமலஹாசன் அவர்கள் அடிப்படையிலே ஒரு காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய அப்பா சீனிவாசன் என்பவர் சீனிவாச ஐயங்கார் என்பவர் காங்கிரஸிலே இருந்தவர், காந்திய தொண்டராக இருந்தவர். ஒரு காங்கிரஸ் பாரம்பரியத்திலிருந்து வந்த காரணத்தினாலே தான் அந்த சீனிவாச ஐயங்கார் என்ன செய்தார்னா, தன்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய நண்பனுடைய பெயரை தன்னுடைய குழந்தைகள் அத்தனை பேருக்குமே சூட்டியிருக்கிறார். கமலஹாசன், சாருஹாசன், சந்திரஹாசன் என்று பெயர் வைத்திருக்கிறார். அது இன்றைக்கு எல்லாருக்கு பின்னாடியுமே ஒரு ஹாசன் வருகிறதே, அது ஒரு இஸ்லாமிய பெயர் என்பதை சமீபத்திலே ஒரு நேர்காணலிலே கூட சாருஹாசன் அவர்கள் பகிரங்கமாகவே தெரிவித்திருந்தார். பாஜக எப்படியாவது கமலஹாசனை தன் பக்கம் வீழ்த்திவிட வேண்டும் என்று நெடுங்காலமாக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். ஏறத்தாழ 2018 தொடங்கி. ஏனென்றால் இந்த ஸ்வச் பாரத் என்று சொல்லக்கூடிய அந்த தூய்மை இந்தியா திட்டம் வருகிற போது, நம்மவர் என்கிற திரைப்படத்திலே சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் என்கிற ஒரு பாடல் வழியாக தெருக்களை சுத்தம் செய்வதற்கான ஒரு பாடல் காட்சியிலே கமலஹாசன் அவர்கள் நம்மவர் திரைப்படத்திலே நடித்திருப்பார். அதையே ஒரு விளம்பர மாடலாக மாற்றி அன்றைக்கு இருந்த பாஜகவின் தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கமலஹாசனை கொண்டுதான் அந்த திட்டத்தை தமிழ்நாட்டிலே தொடங்கி வைத்தார்கள். அந்த காலகட்டத்திலே இருந்து தொடர்ச்சியாக கமலஹாசன் அவர்களை எப்படியாவது பாஜகவின் பக்கம் ஈர்த்து விட வேண்டும். எப்படி இளையராஜா அவர்களை ராஜ்யசபா மெம்பராக இப்பொழுது அவர்கள் அறிவித்தார்களோ, அதற்கு முன்பே கமலஹாசன் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய திட்டம். அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், பரமக்குடியிலே பிறந்த இயற்பெயர் அவருக்கு பார்த்தசாரதி. பரமக்குடியிலே பிறந்த பார்த்தசாரதி உயர் சாதி நலன்களுக்காக இயங்கக்கூடிய கட்சி தான் பாஜக.
எனவே அவர் ஐயங்கார் குடும்பத்தை சேர்ந்தவர் என்கிற காரணத்தினாலே, அவர் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் என்கிற காரணத்தினாலே நமக்கு ஆதரவு தெரிவித்து விடுவார்கள் என்று ஒரு கணக்கு போட்டார்கள். ஒரு ஜாதி ரீதியா அவர் வருவாரு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆமா, ஜாதிய கட்டமைப்பை பாதுகாப்பது, சனாதனத்தை பாதுகாப்பது பாஜகவினுடைய கோட்பாடு அடிப்படையே, அவர்கள் சித்தாந்தமே அதுதானே. அதனால தானே திருமாவளவன் சனாதன எதிர்ப்பு என்கிற பேரிலே சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரான தொடர்ந்து பிரச்சாரங்களை, முழக்கங்களை தொடர்ந்து செய்கிறார். திருமாவளவன் சனாதனத்தை பேசுவதை ஏற்றுக்கொள்கிறார்கள் பல பேர். ஏனென்றால் அவர் சாதிய ஒடுக்குமுறைக்கு ஆளானவர், அந்த சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்பதற்காக அவர் பேசலாம். அவர் பேசும்போது எந்த சலசலப்பும் இல்லை. தலித் அல்லாத ஒரு நபர், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சாராத ஒருவராக இருக்கக்கூடிய உதயநிதி பேசிய போது அது இந்திய அளவிலே வாதிக்கப்பட்டது. இன்றைக்கு உலகநாயகன் என்று வர்ணிக்கப்படுகிற கமலஹாசன் சனாதன எதிர்ப்பு பேசுகிற போது அது உலகம் முழுக்க பேசு பொருளாக மாறுகிறது. இதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வைத்தறிச்சல். நம்மளுடைய அடிமடியிலே கை வைக்கிறானே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் குறித்து கமலஹாசனே பேசுகிறார் என்று சொன்னால், பாதிக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பேசுவது என்பது வேறு. தனக்கு அதனால் எந்த பாதிப்புமே இல்லை என்கிற போது சௌகரியமாக இருந்து கொள்ளலாம். இப்போ ரஜினிகாந்த் என்ன செய்கிறாரு? புதிய இந்தியா பிறந்து விட்டதுனார். நாமெல்லாம் பணத்திற்காக திடீரென்று பண மதிப்பு நீக்கம் செய்யப்பட்ட போது பணம் செல்லாது என்பது ரோடுகளிலே வங்கி வாசலிலே மிக நீண்ட கியூவிலே நாமெல்லாம் காத்து கிடந்தோம். ஆனால் ரஜினிகாந்த் என்ன சொன்னார்? புதிய இந்தியா பிறந்து விட்டதுனாரு. அரசாங்கத்திற்கு ஜால்ரா அடிப்பதில் ரஜினிகாந்துக்கு நிகராக யாருமே கிடையாது. அது அவர் தன்னோட பாதுகாக்கிறதுக்காக அப்படி சொல்றாருல சார் அவரு. ஆமாங்க, மக்களை பாதுகாக்க சொல்லல. நீங்களே என்ன சொல்றீங்க? ரஜினிகாந்த் தன்னை பாதுகாக்கிறதுக்காக அப்படி பேசுறாருங்க. அப்ப அவர் ஒரு சுயநலவாதி என்பது நீங்களே சொல்றீங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்த போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கத்தில் நிற்காம என்ன சொன்னாரு? அங்கே சமூக விரோதிகள் புகுந்து விட்டார்கள். தூத்துக்குடிக்காரன் சொன்னா, அப்படி புகுந்த சமூக விரோதி நீ மட்டும்தான், நீ யாருன்னு கேட்டானா இல்லையா? அப்ப அரசாங்கத்துக்கு ஆதரவான குரலாக இருப்பதற்கு வாய்ப்பிருந்தும் கூட கமலஹாசன் இந்தியா கூட்டணி தான் ஜனநாயகத்தை காப்பாற்றும் என்று பேசுவதன் வழியாக அண்ணாமலைக்கு ஒரு நடுக்கம் விட்டது. ஏனென்றால் அந்த கட்சியில் ஒருவன் கூட தமிழ்நாட்டிலே டெபாசிட் வாங்க மாட்டான். ஒரே ஒருவருக்கு டெபாசிட் வாங்குகிற தகுதி இருந்தது, நயினார் நாகேந்திரனுக்கு. அவரையும் போட்டு கொடுத்து விட்டார்கள். இந்த 4 கோடி ரூபா கொண்டு போனதை பாஜக காரனே உள்ளிருந்து செய்தியை சொல்லி பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அது அண்ணாமலையினுடைய ஆட்கள் தான் அதை செய்தார்கள் என்று தகவல் வருகிறது. அப்போ தமிழ்நாட்டிலே ஒரு பிரச்சார பீரங்கியாக ஒரே ஒரு ராஜ்யசபாவுக்காக நீ விலை போயிட்டியேங்கிறாப்புல அண்ணாமலை. அவர் ராஜ்யசபா உறுப்பினர் ஆகணும் வேண்டும் என்று நினைத்திருந்தால் ஏற்கனவே பாஜக தருவதாகத்தான் சொன்னாங்களே, அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் பாஜகவை நிராகரித்தார், ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. அவருக்கு மிக மிக நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய மதுரையைச் சேர்ந்த ஒருவர் எனக்கு அதை சொன்னார். எனவே கமலஹாசன் பாஜகவை நிராகரித்து விட்டார், அதற்கு பதிலாக இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறார். இதை அண்ணாமலையால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே அண்ணாமலை என்ன சொல்வது என்று வழக்கம் போல மரியாதை குறைவாக பேசுவார். பத்திரிகையாளர்களை வரம்பு மீறி அசிங்கமாக பேசுவார். பாஜக காரர்களுக்கு ஒரு வழக்கம். ஊடகத்தில் இருக்கிற பெண்களை குறித்து மிக ஆபாசமாக எஸ்வி சேகர் என்பவன் பேசி மன்னிப்பு கேட்டார்கள். அவர்கள் அடிப்படையிலே சாவர்கருடைய பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் என்கிற காரணத்தினாலே தொடர்ச்சியாக கால்களிலே விழுந்து கிடப்பதே அவர்களுக்கு வழக்கம். எஸ்வி சேகர் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டார். எச் ராஜா நீதிமன்றம் எனக்கு இதுக்கு சமம் சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டார். இவர்களுக்கு இது ஒரு வாடிக்கை. எனவே இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களை குறித்து ஆபாசமாக பேச வேண்டும் என்கிற ஒரு முடிவிலே யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்களை இழிவாக பேச வேண்டும் என்கிற முறையில் கமலஹாசனை ஒரு மனநோயாளி என்று அண்ணாமலை சொல்லுகிறார். ஆனால் யார் மனநோயாளி என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். கமலஹாசன் மனநோயாளியாக நடித்திருக்கிறார். உண்மையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பது அண்ணாமலை தான். சார், இப்போ கமல்ஹாசனோட பரப்புரையெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு தான் இருப்பீங்க. நிறைய இடத்துல அவர் திருமாவளவன் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அந்தந்த கட்சி வேட்பாளர்கள், திமுக கூட்டணியில் இருக்க வேட்பாளர்களை சந்திச்சு பேசுறாரு. அவர் நிறைய இடத்துல சொல்ற விஷயங்கள் என்னன்னா, மோடியை அவர் தாக்கி பேசுறது நிறைய இடங்கள கிடையாது, அண்ணாமலையை தான் அவர் குறி வச்சு பேசுறாரு. ஏன் அந்த அண்ணாமலை மேல மட்டும் அவருக்கு அந்த கோவம்? தனிநபர் தாக்குதலை கமலஹாசன் முதல்ல செய்யவே இல்லை. இந்தியா கூட்டணிக்கு எதிராக யார் இருந்தாலும் அவர்களுடைய வண்டவாளம் என்ன என்று சொல்வதற்கு, பிரச்சாரம் செய்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அதனால் அண்ணாமலை ஏன் கோயம்புத்தூரை தேர்வு செய்தார் அப்படின்னா, ஏற்கனவே மத ரீதியான மோதல் நிகழ்ந்த ஒரு இடம். 98 குண்டுவெடிப்பு நடந்த இடம். அங்கு இந்து முன்னணிக்கும் அங்கே இருக்கக்கூடிய அல்வுமா என்கிற இஸ்லாமிய அமைப்புக்குமான சண்டை ஒரு மத கலவரமாக மாறி நின்றது. அந்த கலவரத்திலே உயிரிழந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த இடத்தை, அவர்களுடைய புகைப்படத்திற்கு சமீபத்திலே மோடி அஞ்சலி செலுத்தினார். அப்போ இந்த மதவாதத்தை தூண்டுவதன் வழியாக பெரும்பான்மை மக்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த ரோடு ஷோவை முதல்ல 2 வாரங்களுக்கு முன்பு நடந்த அந்த ரோட் ஷோவை கோயம்புத்தூரில் நடத்தினாங்க.
இப்போ பாண்டி பசாரில் நடத்துகிறாங்க. ஒருவேளை மேற்கு மாம்பழத்தில் நெரிசல் ஆகுங்கிறதுக்காக பாண்டி பசாரில் நடத்துகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அம்பிகளும் மாமிகளும் ஒருவேளை சந்தோஷப்படுவார்கள் என்கிற காரணத்திற்காக பாண்டி பசாரை தேர்வு செய்தார்கள். பாண்டி பசாரில் எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ண போவாங்க, ஓட்டு கேட்க போகிறதுங்கிறத இப்பொழுது தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனு வந்து இப்போ நீதிமன்றத்தில் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தல் நேரத்தில் என்ன இந்த மாதிரி கைது பண்ணது வந்து மாண்புக்கு முரணானது, விசாரணைக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீதிமன்றம் வந்து அதெல்லாம் இல்லை, அமலாக்கத்துறையில் உங்களுக்கு எதிராக வந்து சாட்சிகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. சார் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுவரை அமலாக்கத்துறை பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் நீதிமன்றத்திலே போய் நிரூபித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1% வழக்குகளை கூட அவங்க நிரூபிக்கலை. தேர்தல் நேரத்தில் திடீரென்று வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து நாட்டை விட்டு தப்பி வந்து ஆர்கே சுரேஷ் மாதிரி வெளிநாட்டில் போய் தலைமறைவாயிருவாரா? லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய குற்றவாளி அவர். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர், அவர் டெல்லியினுடைய ஒரு முதலமைச்சர். அவரை விசாரிப்பதற்கு தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து அவரை விசாரிக்க வேண்டும், அவரை சிறைக்கு தள்ள வேண்டும்னா இது அரசியல் உள்நோக்கம் கொண்டதா இல்லையா? அதான் நம்முடைய கேள்வி. இவங்க என்ன செய்யறாங்க? காங்கிரஸுடைய வங்கி கணக்கை வந்து முடக்கிட்டாங்க. அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கான அந்த உரிய, அதாவது அரசியல் கட்சிகளுக்கு முதல்ல வருமான வரியே கிடையாது. அவர்களுடைய வரவு செலவை தாக்கல் செய்வதில் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்து ஏதோ 45 நாள் வந்து தாமதமாக தாக்கல் செய்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்தை கற்பித்து விட்டு வங்கி கணக்கை முடக்கி விட்டார்கள். இன்றைக்கு காங்கிரஸினுடைய வேட்பாளர்களால் செலவழிப்பதற்கு பணமே இல்லை என்கிற நிலைமைக்கு அவர்களை நெருக்கடிக்கு தள்ளுகிறார்கள். ஒரு போட்டிக்கு வந்து ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் அவர் வந்து 2 பேர் ஓட்டப்பந்தயத்துக்கு போகிறாங்க. ஒரு ஆளுக்கு வந்து நான் காலை கட்டி விட்டுறேன், நீனும் என் கூட ஓடிவான்னு சொன்னா நல்லா, அது ஒரு பந்தயத்துக்கான ஒரு விதிமுறையில் அது சேருமா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல அது சேருமா? சேராது. இதைத்தான் பாஜக செய்கிறது. பாஜக அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்து பயப்படுகிறார்கள். பயப்படவில்லை என்றால் நீங்கள், நான் என்ன சொல்றேன், அவரை தேர்தலுக்கு பின்பு நீங்கள் விசாரிங்க. அவரை நாங்கள் விசாரிக்கவே வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. அவரை நிச்சயமா நீங்க விசாரிங்க, யாரை வேண்டுமானால் நீங்கள் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வாங்க. ஆனால் அதற்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாதுங்கிறது, அதாவது உள்நோக்கத்தோடு அதை நீங்கள் செயல்படுத்தக்கூடாது என்பதுதான். அப்போ திட்டமிட்டு எதிர்க்கட்சிக்காரர்களுடைய வீடுகளுக்கு மட்டுமே அமலாக்கத்துறை போகும். அமலாக்கத்துறை மிரட்டியதற்கு பின்னால் என்ன செய்வாங்க? அடுத்து வந்து அவர்கள் தேர்தல் பத்திரத்தில் பணம் கொடுப்பார்கள். இப்படி மிரட்டி கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்ட இருந்து எல்லா இடத்துலையுமே அமலாக்கத்துறை எங்கெல்லாம் சோதனை செய்கிறார்களோ அங்கிருந்துலாம் பணம் வாங்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கூட மணல் மாஃபியாக்கள் மீது திடீரென்று ஒரு அமலாக்கத்துறை சோதனை நடந்தது. எதனால நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த மணல் மாஃபியாக்கள்கிட்ட வந்து பாஜக நிதி கேட்டிருக்கிறது, தேர்தல் நிதி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. தேர்தல் நிதி கொடுப்பதற்கு மறுத்ததற்காகத்தான் அந்த அமலாக்கத்துறை சோதனையே நடைபெற்றது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கிறது. அப்போ எதிர்க்கட்சிகளையும் மொத்தமாக ஒழித்து கட்ட வேண்டும் என்கிற ஜனநாயக நெறிமுறைக்கு அப்பாற்பட்டு பாஜக செயல்படுகிறது என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. அதனால் அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து இவர்கள் மிக மோசமாக நடத்துகிறார்கள். செந்தில் பாலாஜி வந்து சிறைச்சாலைக்கு உள்ளேயே உட்கார்ந்து கொண்டு தேர்தல் பணி செய்கிறார்னு அண்ணாமலை சொல்றார். அப்போ வெளியில் இருக்கிற உம்மாலேயே இவ்வளவு தூரத்துக்கு வந்து தேர்தல் பணி செய்ய முடியல, அவர் உள்ளுக்குள்ள இருந்து செய்கிறாருன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் மீது இவர்களுக்கு பதட்டம் இருக்கிறது. இன்னும் அது எப்படி சார் முடியும்? ஜெயிலுக்குள்ள இருந்து பண்ற அளவுக்கு அண்ணளவுக்கு அண்ணாமலை விவரம் எல்லாம் பேசுவாரு. அண்ணாமலை உண்மையிலேயே ஐபிஎஸ் படித்தது உண்மைதானா என்பதை, எப்படி மோடியினுடைய கல்லூரிக்கு போனதுல வந்து ஒரு முரண்பாடு இருக்கிறது, அது உண்மையான சான்றிதழ் கிடையாது என்பது ஒருத்தர் வழக்கு போட்டார். வழக்கு போட்டவர் மேலேயே நீதிமன்றம் வந்து அபராதம் விதித்தது. இவருடைய ஐபிஎஸ் உடைய தேர்வு முறைகள் குறித்து நமக்கு பெரிய சந்தேகங்கள் இருக்கிறது. ஏனென்றால் அவருக்கு எந்த விதமான அடிப்பு, அதாவது சிறைச்சாலைக்குள்ளே இருந்து கொண்டு எந்த வேலையும் செய்ய முடியாது, வெளியில் வந்து தொடர்பு கொள்ளவே முடியாது, செல்போன் கூட அவர்களுக்கு தரமாட்டார்கள். அந்த அளவிற்கு இருக்கும்போது அவர் தேர்தல் பணி செய்கிறார் என்று பேசுவதெல்லாம் அபாண்டமான பொய் குற்றச்சாட்டு. இதை வந்து ஒரு ஐபிஎஸ் படித்தவர் பேசுகிறார் என்பது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. சார், இப்போ ரீசெண்டாக ஒரு பரப்புரையில் வந்து பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, துரும்பு அளவு கூட துரோகம் செய்யாதவர் திரு மோடி, அன்பானவர், பரிசுத்தமானவர், இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய அவரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது உண்மைதான். ராமதாஸ் அளவுக்கு அவர் துரோகம் செய்யவில்லை என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ராமதாஸ் சொந்த ஜாதி மக்களுக்கே துரோகம் செய்தவர். சமூக நீதி என்கிற இடஒதுக்கீடு கோட்பாட்டிற்காக வந்து வன்னியர்களினுடைய ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி அவர் அரசியல் கட்சியை நடத்தினார். இன்றைக்கு இடஒதுக்கீடே இல்லாமல் செய்ய வேண்டும், அரசியல் சாசனத்தையே இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய கோட்பாடு. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு என்பது, சமூக நீதி என்பது இல்லாமல் போய்விடும். அப்ப சமூக நீதியை குழியை தோண்டி, சபக்குழியிலே தோண்டி புதைப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடியை இவர் ஆதரித்து பேசுவதை விட ஒரு பெரிய துரோகம், வரலாற்று துரோகம் மோடியாலேயே செய்ய முடியல. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டும்பாங்கல்ல, மோடி இந்தியாவுக்கு துரோகம் செய்தார்,
ராமதாஸ் வன்னியர்களுக்கு துரோகம் செய்தார். எனவே வன்னியர்களால் 100% ராமதாஸ் நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு காலத்தை நோக்கி அவர் போய் கொண்டிருக்கிறார். வயதான காலத்திலே வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இவ்வளவு காலம் பேசிய கொள்கைக்கு நீங்கள் உண்மையாக இருந்திருக்க வேண்டும். மகனை மந்திரியாக்க வேண்டும், மகனுக்கு வந்து அதிகாரம் தர வேண்டும் என்பதோடு ஒரு கட்சியினுடைய நடவடிக்கை முடிந்து விடுமா? நான் கேட்குறேன், எந்த அடிப்படையில், எந்த கொள்கையினுடைய அடிப்படையில் நீங்கள் கூட்டணி வச்சிருக்கீங்க? பாமகவினுடைய தேர்தல் அறிக்கையில் முழுக்க முழுக்க மோடிக்கு எதிரான கருத்துக்கள் இருக்கிறது. விவசாயிகளுக்கு வந்து ஆதார விலை வழங்க வேண்டும் அப்படின்னு வந்து நீங்க தேர்தல் அறிக்கையில் சொல்றீங்க. ஆதார விலை வழங்குவதற்கு அவர்கள் போராடிய விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்துறாங்களா இல்லையா? டெல்லி ஹரியானா விவசாயிகள் மீது நீங்கள் வன்முறையை ஏவி விட்டு, தடியடி ஏவி விட்டு, தண்ணீர் குண்டுகளை பாய்ச்சி விட்டுட்டு, அவர்கள் கண்களை வந்து குருடாக்கி விட்டு, துப்பாக்கி சூடு நடத்தி அவர்கள் உயிர்களை பழி வாங்கி விட்டு அவ்வளவு பெரிய துரோகத்தை செய்த கட்சியே அவங்க தேர்தல், அவங்க கூட்டணியில் இருந்துக்கிட்டு சொல்றாங்க ஆதார விலையை நாங்கள் வாங்கி தருவோம். எப்படி வாங்கி தருவீங்க? என்எல்சியை நாங்கள் நிரந்தரமாக மூடுவோம். எப்படி மூடுவீங்க? எல்லா துரோகங்களையும் மத்திய அரசு செய்கிறது. அந்த பழியை தூக்கி நீங்க முழுக்க முழுக்க மாநில அரசின் மீது அந்த பழியை தூக்கி நீங்க போட்டீங்கன்னா எல்லாம் சரியாகிவிடுமா? எனவே ராமதாஸிற்கு இதுதான் கடைசி தேர்தல். இனிமேல் அவர்களுடைய அரசியல் எடுபடாது. அன்புமணி ராமதாஸினுடைய அரசியலுக்கும் சேர்த்து இந்த தேர்தல் முடிவுகள். சார், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து திராவிட கட்சிகள்னால தமிழகத்துக்குள்ள எந்த பயனும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன நினைக்கிறீங்க? அன்புமணி ராமதாஸ் மருத்துவரானதே கூட திராவிட இயக்கத்தினுடைய ஒரு சாதனை தான். சாதாரண வீட்டு குழந்தைகள்லாம் வந்து அரசு கல்லூரியில் படித்ததுனால தான் பெரிய இடங்களுக்கு வந்திருக்கிறார்கள். நீங்கள் அன்புமணி ராமதாஸை விடுங்க, ராமதாஸ் மருத்துவரானதே திராவிட இயக்கத்தினுடைய ஒரு சாதனை தான். திராவிட இயக்கம் இல்லை என்றால் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரியை உருவாக்கியது திராவிட மாடல் அரசு தான். நீங்கள் எல்லா மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. நீங்கள் வட மாநிலங்களில் போய் நீங்கள் உத்தரப்பிரதேசத்திலேயோ, ஒரிசாவிலேயோ, குஜராத்திலேயோ, வேறு மாநிலங்களிலாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரியான மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் கிடையாது. சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் எல்லா உள்கட்டமைப்பு வசதிகளும் இருக்கிறது. சாமானிய வீட்டு பிள்ளைகளுக்கு வைத்தியம் பார்ப்பதற்கான வாய்ப்பு அரசு மருத்துவமனையில் இருக்கிறது. வட மாநிலங்களிலே இந்த வாய்ப்பு இருக்கிறதா என்று கேள்வி கேட்க வேண்டும். அப்போ மருத்துவ கட்டமைப்பை எவன் உருவாக்கவில்லை அவனோட கூட்டணியில் போய் உட்கார்ந்துக்கிட்டு எல்லா கட்டமைப்பையும் உருவாக்கி வைத்திருக்கக்கூடியவர்களை பார்த்து நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்க? இந்த நாடு உங்கள் நாடு தான் சீரழிச்சுக்கிறீங்க. சரி, ரைட். இந்த மாறி மாறி நீங்கள் எதற்கு அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் மாறி மாறி கூட்டணி வச்சிங்க? இந்த இரண்டு கழகங்கள் தான் இந்த நாட்டை வந்து சீரழித்து விட்டது, தமிழ்நாட்டை சீரழித்து விட்டது என்று சொல்லுகிற அன்புமணி ராமதாஸ் அவர்களே, எதுக்கு திமுக கூட்டணிக்கு நீங்கள் ஏன் தவம் கிடந்தீங்க? ஏன் காத்து கிடந்தீங்க? முழுக்க முழுக்க அதிமுக கூட்டணியில் இவ்வளவு காலமா நீங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினரே அவங்க தந்தது தானே, அதிமுக தந்தது தானே. அப்போ முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய பல்லக்குகளிலே நீங்கள் பவனி வந்து, திமுகவினுடைய பல்லக்குகளிலே நீங்கள் பவனி வந்து எல்லா அதிகாரத்தையும் சுவைத்து விட்டு நீங்கள் கடைசியாக என்ன சொல்லுவீங்க? அந்த நாட்டை சீரழித்ததே நீங்கள் தான் என்று சொல்லுவது நன்றி கெட்டத்தனம். அன்புமணி ராமதாஸ் பேசியது நன்றி கெட்டத்தனம். திராவிட மாடல் அரசை போல இன்னொரு அரசு இந்தியா முழுக்க இன்றைக்கு திராவிட மாடல் அரசு தேவைப்படுகிறது. தென்னிந்தியா முழுக்க அது பரவிவிட்டது. காலை உணவு திட்டம் போன்ற பல திட்டங்கள் மனிதாயமானம் சார்ந்தது என்று உலக நாடுகளே இன்றைக்கு பாராட்டுகிறது. கனடா போன்ற நாடுகள் பாராட்டுகிறது. எனவே அதை விடவும் சிறந்த திட்டங்களை செயல்படுத்தி விட்டு நீங்கள் சொல்லலாமே தவிர, நீங்கள் வந்து வெறுமனே வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை நாங்கள் வந்து உருவாக்குகிறோம் என்று சொன்னார்கள். கட்டுமானம் செய்து முடித்து விட்டார்களா? இல்லை. அப்ப எதையுமே செய்யாத பாஜகவின் கூட்டணியில் நீங்கள் இருந்து கொண்டு தந்திரமாக திமுகவை பழிசாட்டுவது என்பது உங்களுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல. சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து மக்களுக்கு தேவையான நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.